2023 பாஸ் பேப்பர் 15 வரைக்குமான கேள்வி ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. 16வது கேள்வியிலேருந்து பார்ப்போம். போட்டி சந்தையில் இயங்கும் லாப உச்சப்படுத்தும் ஒரு நிறுவனம் குறுங்கால நட்டத்தை இழிவுபடுத்த பின்வரும் எந்நிலைமைகளின் கீழ் அத்தியாவசிய உற்பத்தியை முடிவுறுத்தும். குறுங்காலத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செயற்பாட்டுல ரெண்டு வகையான செலவுகள் ஏற்படும். ஒண்ணு நிலையான செலவு, அடுத்தது மாறும் செலவு. இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த செலவாக ஏற்படுது குறுங்காலத்தை பொறுத்த வரைக்கும். இந்த குறுங்காலத்துல நிலையான செலவும் மாறும் செலவு. நிலையான செலவுன்னு சொல்லும் போது அது பெரிய லெவல்ல ஒரு கொஸ்ட் ஒன்று போய்க்கும். அப்ப அதை நாங்க குறுங்காலத்திலேயே ஓவர் கம் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஆனா வேரியபிள் காஸ்ட் மாறும் காரணியை பொறுத்த வரைக்கும் குறுங்காலத்துல என்ன செய்யலாம், எங்களால ஈடு செய்து கொள்ள முடியும். ஆகவே லாப உச்சப்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் குறுங்காலத்திலேயே அவங்களால மாறும் காரணி, அதாவது இதை மாறும் காரணின்னு சொல்றதை விட ஒரு அலகுக்கான மாறும் காரணி, இதை நாங்க கியூவால பிரிச்சமாக இருந்தா ஏசி ஈக்குவல் எவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வரப்போகுது. இதுல குறுங்கால நட்டத்தை இழிவுபடுத்துவதற்கு அவங்க குறுங்காலத்திலேயே சராசரி மாறும் செலவை ஈடு செய்ய போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவ்வாறு சராசரி மாறும் காரணிய கூட ஈடு செய்ய அவங்களுக்கு வருமானம் போதுமான நிலை இல்லாம இருக்குமாக இருந்தா அவங்க என்ன செய்யணும், உற்பத்தியை முடிவுறுத்த வேண்டும். அப்ப இது ரிலேட்டடான ஆன்சர் தான் இந்த கேள்விக்கு விடையா வரணும். முதலை விடைய பாருங்க. மொத்த வருமானம் மொத்த செலவை விட குறைவாக உள்ள போதா, மொத்த செலவை விட குறைவாக உள்ள போது இல்ல, மொத்த செலவுகளுக்கு ரெண்டு வகையான செலவும் வருது. ஸோ வேரியபிள் காஸ்ட்டை தான் ஈடு செய்ய போதுமான அளவுக்கு குறுங்காலத்துல வருமானம் கிடைக்கும். அப்போ முதலாவது விட பொருத்தம் இல்லை. எல்லை செலவு சராசரி மொத்த செலவை விட கூடுதலாக உள்ள போதாகும். எல்லை செலவு தொடர்பு இல்லை. எல்லை செலவு எல்லை வருமானத்தை விட குறைவாக உள்ள போதாகும். இதுவும் தொடர்பு இல்லை. சராசரி வருமானம் சராசரி மாறும் செலவை விட குறைவாக உள்ள போதாகும். சராசரி வருமானம் சராசரி மாறும் செலவை கூட ஈடு செய்ய போதுமானதாக இல்லாத சந்தர்ப்பத்தில், அதாவது கிடைக்கக்கூடிய வருமானம் மாறும் செலவை கூட ஈடு செய்ய போதுமானதாக இல்லாத சந்தர்ப்பத்துல அவங்க என்ன செய்வாங்க, உற்பத்தியை முடிவுறுத்தி கொள்ளுவாங்க. 17வது கேள்வி. போட்டி சந்தையில் இயங்கும் ஒரு உற்பத்தி நிறுவனம் விற்பனை செய்யும் பல்வேறு வெளியீட்டு மட்டங்களில் மொத்த செலவுகளையும் லாபங்களையும் பின்வரும் அட்டவணை மூலம் காட்டுகிறது. வெளியீடு தந்திக்கிறாங்க, மொத்த செலவு தந்திக்கிறாங்க, லாபம் தந்திக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு லாபத்தை வச்சு மொத்த வருமானத்தை கண்டுபிடிக்கலாம். டிஆர் ஏண்டா டிஆர் மைனஸ் டிசி தான் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டோட டிசியை கூட்டணுமா டிஆரை கூட்டணுமா, டிசி தானே எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டோட டிசியை கூட்டணுமா இருந்தால் எங்களுக்கு டிஆர் வரப்போகுது. அப்போ 600, இது 600ன்னு சொன்னா 1200 டிஆர். 800ம் 700ம் 1500, 1800. அதே மாதிரி இங்க விலையை சம்பந்தப்படுத்தி தந்திக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு விலை கண்டுபிடிக்க தெரியும். பி தர கியூ தான் டிஆர். பிய கியூவால பெருக்குனா வாரது டிஆர். ஸோ பி சமன் டிஆரின் கீழ் கியூ. டிஆரை கியூவால பிரிப்பீங்க. 1200 20ஆல பிரிச்சிங்களா இருந்தா விலை 60 வரப்போகுது. 1500 30ஆல பிரிச்சா 50, 1800 40ஆல பிரிச்சா 45 வருது. ஸோ இப்போ நாங்கள் விடையை பார்ப்போம். 20 அலகிலிருந்து 30 அலகாக அதிகரிக்கும் போது விலை 50 ரூபாவினால் வீழ்ச்சியடையும். இது பிழை, அப்படித்தானே? 50 ரூபாவாக வீழ்ச்சி அடையுது, 50 ரூபாவால வீழ்ச்சி அடையல. டெல்டா பி 50ன்னு சொல்லிக்கிறாங்க, இங்க டெல்டா பி இல்லை, 50 ரூபாவாக வீழ்ச்சி அடையுது. ஸோ முதலாவது விட பிழை. 20 அலகிலிருந்து 30 அலகாக அதிகரிக்கும் போது விலை 60 ரூபாவினால் வீழ்ச்சியடையும், அதுவும் பிழை. 30 அலகிலிருந்து 40 அலகாக அதிகரிக்கும் போது விலை 40 ரூபாவினால் வீழ்ச்சியடையும், அதுவும் பிழை. 30 அலகிலிருந்து 40 அலகாக அதிகரிக்கும் போது விலை 5 ரூபாவினால் வீழ்ச்சியடையும். 50லிருந்து 30லிருந்து 40 போகும்போது இங்க விலை 5 ரூபாவினால் வீழ்ச்சியடையுது. ஆகவே 4வது விட பொருத்தமான விட.
18வது கேள்வியை பாரு. குறுங்கால செலவுகளுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது எது? குறுங்கால செலவுகளுடன் தொடர்புடைய கூற்றுல பிழையான கூற்று கேட்டிருக்கிறாங்க. முதலாவது விடையை பாருங்க. சராசரி மொத்த செலவு சராசரி மாறும் செலவு வளைகள் யூ வடிவம் கொண்டதாகும். அது சரி. சராசரி மொத்த செலவு ஏசி கோடு, அதுக்கு கீழே ஏவிசி கோடு இப்படி வரும். ஏவிசி கோடு ஒடுங்கி செல்லக்கூடியதாக வரும். ஏண்டா ஏஎஃப்சி கோடு இதுல வரப்போகுது நடுவுல. எம்சி கோடு இவ்வாறு வரும். இப்படித்தான் கிராஃப் வரப்போகுது. ஸோ சராசரி மொத்த செலவு சராசரி மாறும் செலவு வளைகள் யூ வடிவம் கொண்டவை. இது சரி. சராசரி மொத்த செலவு சராசரி மாறும் செலவு என்பவற்றுக்கு இடையிலான இடைவெளி எல்லை செலவாகும். இடைவெளி எல்லை செலவு இல்லை. ஏஎஃப்சி சராசரி நிலையான செலவு தான் இடைவெளியாக வரப்போகுது. ஸோ ரெண்டாவது விட பிழையான விட. மூணாவது விடையை பாருங்க. வெளியீடு அதிகரிக்கும் போது சராசரி மொத்த செலவு சராசரி மாறும் செலவு என்பவற்றுக்கு இடையிலான இடைவெளி குறுகி செல்லும். சராசரி மொத்த செலவுக்கும் சராசரி மாறும் செலவுக்கும் இடையிலான இடைவெளி குறுகி செல்லும். இது சரி. ஏன்? ஏஎஃப்சி தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டே தான் போகும். ஏஎஃப்சியோட கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். இப்படித்தான். நாலாவது, எல்லை செலவு வலையானது சராசரி மாறும் செலவு வலையை அதன் இழிவு புள்ளியில் வெட்டி செல்லும். இதுவும் சரி. சராசரி மாறும் செலவு வலையை எல்லை செலவு அதன் இழிவு புள்ளியில் வெட்டி செல்லும். இதுவும் சரி. எல்லை செலவு வலையானது சராசரி மொத்த செலவு வலையை அதன் இழிவு புள்ளியில் வெட்டி செல்லும். இதுவும் சரி. சராசரி மொத்த செலவோட இழிவு புள்ளியை எல்லை செலவு வலையை வெட்டி செல்லும். ஆகவே பொருத்தமில்லாத பிழையான கூற்று இரண்டாவது விட. 19வது கேள்வியை பாரு. ஒரு திறந்த பொருளாதார மாதிரியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிடுறதுக்கு கூட்டப்படுறது எது? சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிட கூட்டப்படுறது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். முதலாவது விடை பாருங்க. இறுதி நுகர்வு செலவு. இந்த இறுதி நுகர்வு செலவுல ரெண்டு வகையான செலவு வருது. ஒண்ணு இறுதி தனியார் செலவும், அடுத்தது இறுதி அரசு செலவு. அப்படித்தானே? தனியார் செலவும் வரும், அரசு செலவும் வரும் இறுதி நுகர்வு செலவுல. சோ சியும் ஜியும் மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம் ஐ, அதாவது முதலீட்டிட பெயர்த்த மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம் என்எக்ஸ் தேறி ஏற்றுமதி. முதலாவது விட பொருத்தமான விட. ரெண்டாவது விடையை பாருங்க. தனியார் நுகர்வு செலவு சி, அரச நுகர்வு செலவு ஜி, பொருட்கள் சேவைகளில் ஏற்றுமதின்னு தந்திக்கிறாங்க. சோ ஐய தர இல்ல. ரெண்டாவது விட பிள்ளை. மூணாவது இறுதி நுகர்வு செலவு சி, மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனமாக்கம். இந்த ஐல கேட்டகரி, அதாவது ஐல உள்ள பிரிவு தான் மொத்த உள்நாட்டு நிலையான மொத்த, அதாவது ஐ மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கத்துல மூணு விஷயம் வருது. ஒண்ணு மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கம், அடுத்தது இருப்புக்களின் மாற்றம், அடுத்தது பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். இந்த மூணு விஷயமும் ஐ உள்ளுக்க வருது. சோ இவங்க இங்க தந்திக்கிறாங்க என்ன? மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கம். இது ஐல உள்ள ஒரு கூறு. ஆகவே இது வராது. அடுத்து தேறி ஏற்றுமதி தந்திக்கிறாங்க. அது சரி. இறுதி நுகர்வு செலவு சி, மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கம் கையிருப்பு மாற்றம் ஐ தந்திக்கிறாங்க. பொருட்கள் சேவைகளோட ஏற்றுமதி தந்திக்கிறாங்க. அப்ப ஜி பத்தி தரையில ஏதோ ஒண்ணு ஒவ்வொன்றிலையும் விடுபட்டிக்கிறதால முதலாவது விட மிக பொருத்தமான விட. 20வது கேள்வியை பாரு. மொத்த தேசிய சேமிப்பானது பின்வருவனவற்றுள் எதனை செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானத்திலிருந்து கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்றது? ஆகவே YD சமன் சி பிளஸ் எஸ். இது பேசிக் சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ YD மைனஸ் சி சமன் எஸ். ஆகவே மொத்த தேசிய சேமிப்பானது நுகர்வை கழிப்பதன் மூலமாக மொத்த தேசிய சேமிப்பானது செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானத்திலிருந்து நுகர்வை கழிப்பதன் மூலமாக பெறப்படுகின்றது. 20வதுக்கு இரண்டாவது விட பொருத்தமான விட. 21வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது?
சரியான தரவை கேட்டுக்கிறாங்க. முதலாவது தந்திக்குது, சூதாட்டத்தின் மூலம் பெறப்படும் சம்பாத்தியங்கள் தேசிய கணக்குகளின் உற்பத்தி வரம்பினுள் உள்ளடக்கப்படும். இது பிழை. முறைசாரா உற்பத்தி நடவடிக்கைகள் தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படாது. சோ முதலாவது விட பிழை. இரண்டாவது, நெடுவாழ்வுடைய மூலதன பொருட்களின் நுகர்வானது முதலாம் தர வருமானத்தின் ஒரு கூறு அன்று. இதுவும் பிழை. முதலாம் தர வருமானம்னு சொல்றது உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடுறது மூலமா உற்பத்திக்கு தேவையான சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கிற நிறுவன அலைகளுக்கு கிடைக்கிற எல்லா வருமானங்களுமே முதலாம் தர வருமானமாக சொல்லப்படுது. அதாவது உற்பத்தி காரணிகள் மூலம் கிடைக்கிற வருமானங்கள் எல்லாமே முதலாம் தர வருமானமா சொல்லப்படுது. சோ மூலதன பொருள்ல இருந்து கிடைக்கிற வருமானம் முதலாம் தர வருமானமாக கருதப்படும். அப்ப கூறு அன்றுன்னு தந்திக்கிறாங்க. இதுவும் பிழை. மூணாவது, சுய தேவைக்காக வீட்டுத் தோட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காய்கறி உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படும். இது சரி. ஏன்? சுய தேவைக்காக ஈடுபடுத்தப்படும் உற்பத்தி நடவடிக்கைகள், அதாவது பொருள் உற்பத்திகள் சம்பந்தமான விஷயங்கள் உற்பத்தியில கணிப்பிடப்படும். ஆனால் சேவை உற்பத்தி தான் கணிப்பிடப்படாது. உதாரணமாக குழந்தை பராமரிக்கிறதாய்க்கீலும், உணவு சமைக்கிறதாய்க்கீலும், வீட்டு அழகுபடுத்துறதாய்க்கீலும், இந்த மாதிரி சேவைகள் வீட்டுல உள்ளவங்களால மேற்கொள்ளப்படுற சேவைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீட்டுல சேர்க்கப்படாது. ஆனா சுய தேவைக்காக வீட்டு தோட்டத்துல செய்யப்படுற பொருள் உற்பத்திகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படும். ஆகவே மூணாவது சரியான விடை. நாலாவது, அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலவச கல்வி சேவை மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படுவதில்லை. இது பிழை. மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டாலும் அதற்குரிய செலவுகள் ஏற்படுது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீட்டுல சேர்க்கப்படும். கலப்பு வருமானங்கள் எல்லா நிறுவன அலகுகளினாலும் உழைக்கப்படுகின்றன. இதுவும் பிழை. லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் காணப்படுது. இந்த லாப நோக்கமற்ற நிறுவனங்களால கலப்பு வருமானங்கள் உழைக்கப்படுறது இல்லை. ஆகவே எல்லா நிறுவன அலகாலையும் உழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது பிழையான விடை. அப்போ பொருத்தமான விடை, சரியான விடை மூணாவது விடை. 22வது கேள்வியை பாருங்க. கடந்த ஆண்டில் ஒரு நாட்டின் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 12,000 பில்லியன் ரூபாவாகவும் இந்த ஆண்டின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 16,500 பில்லியன் ரூபாவாகவும் இந்த ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி 150ஆகவும் இருப்பதாக கருதுக. இந்த நாட்டின் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் யாதுன்னு கேட்கிறாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி வீதம் எங்களுக்கு தெரியும். முன்னைய ஆண்டு நிலையான விலையிலான ஜிடிபியின் மேல் நடைமுறையாண்டு நிலையான விலை ஜிடிபி மைனஸ் முன்னைய ஆண்டு நிலையான விலை ஜிடிபி, எல்லாமே நிலையான விலை. முன்னைய ஆண்டு நிலையான விலை ஜிடிபியின் மேல் நடைமுறை ஆண்டு நிலையான விலை ஜிடிபி மைனஸ் முன்னைய ஆண்டு நிலையான விலை ஜிடிபி தர 100. இதுதான் சமன்பாடு. அப்போ எங்களுக்கு இங்க தந்திக்கிற தரவு ஒரு நாட்டின் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது நிலையான விலையிலான பெறுமதி. மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது நிலையான விலையிலான பெறுமதி. பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது நடைமுறை விலையிலான பெறுமதி. சோ எங்களுக்கு நிலையான விலையிலான பெறுமதி தந்திக்கிறாங்க முன்னைய வருஷத்துல 12,000. ஆனா நடைமுறை வருஷத்துல நிலையான விலையிலான ஜிடிபி எங்களுக்கு தெரியாது. சோ அதை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சுருக்கி தந்திக்கிறாங்க. சோ சுருக்கிட சமன்பாடு தெரியும். நடைமுறை விலை ஜிடிபியின் கீழ் நிலையான விலை ஜிடிபி தர 100.
நடைமுறை விலை ஜிடிபி எங்களுக்கு தந்திக்கிறாங்க 16,500 இந்த வருஷத்துக்கு. 16,500. எங்களுக்கு தேவை நிலையான விலை. பொருளாதார வளர்ச்சி வீதம் காணத்துக்கு நிலையான விலை தான் தேவை. ஸோ நிலையான விலை எங்களுக்கு தெரியாது. தர 100 சமன் சுருக்கிட பெறுமதி எங்களுக்கு தந்திக்கிறாங்க 150. 16,500 100ஆல பெருக்கினா 16,500 2 சைஃபரை எக்ஸ்ட்ரா சேர்த்து கீழ் எக்ஸ்போர்ட் சமன் 150ன்னு வரப்போகுது. ஆகவே இந்த 150 எக்ஸ் சமன் 16, அதாவது 1,16,000 எத்தனை வருது? 1,06,50,000 வருது. இப்ப இந்த வெளிவை நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த எக்ஸால பிரிச்சமாக இருந்தால் எங்களுக்கு எக்ஸ்ட பெறுமதி 11,000 வரப்போகுது. 11,000 ரூபா. இந்த 11,000 ரூபா தான் நடைமுறை விலையிட நிலையான விலை ஜிடிபி. ஸோ 12,000 மேல் 11,000 சய முன்னைய வருட ஜிடிபி 12,000 தர 100. ஸோ 11,000 12,000 கழிச்சிங்களா, இந்த -1000 -1000 கீழ் 12,000 தர 100. இதை சுருக்குனியலாக இருந்தால் சய 8.33 வீதம் வரும். சய 8.33 வரும். இருபத்தி மூணாவது கேள்வியை பாருங்க. ஒரு கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றின் பின்வரும் பேரின பொருளாதார தரவுகள் உமக்கு தரப்பட்டுள்ளன. இத்தரவுகளின்படி இப்பொருளாதாரத்தின் முதலீட்டு மட்டம் யாதுன்னு கேட்கிறாங்க. வேலை தந்திக்கிற தரவு சேமிப்பு தந்திக்கிறாங்க. பாதீட்டு குறைநிலை பட் பிளஸ்ல தந்திக்கிறாங்க எங்களுக்கு. அப்படித்தானே 100ன்னு தந்திக்கிறாங்க. பாதீட்டு குறைநிலை 100ன்னு தந்திக்கிறாங்க. பாதீட்டு குறைநிலைன்னு சொல்லும்போது ஜி மைனஸ் டி. பாதீட்டு மிகை நிலையா இருந்தா டி மைனஸ் ஜின்னு வரும். தேறி ஏற்றுமதி -50 தந்திக்கிறான். இப்ப கேட்டிக்கிற கேள்வி எங்களுக்கு முதலீட்டு மட்டம். ஸோ இது எந்த முறையில கண்டுபிடிக்கலாம்டா? சேமிப்பு, தேறி ஏற்றுமதி இதெல்லாம் தந்திக்கிறதால உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் முறையில கண்டுபிடிக்கலாம். எஸ் டி எம் ஈக்குவல் ஐ ஜி எக்ஸ். இதுல எஸ் தந்திக்கிறாங்க எங்களுக்கு 500. இதுல ஜி மைனஸ் டி. ஸோ இந்த மைனஸ் டி நம்ம இங்கிட்டு கொண்டு போனோமாக இருந்தால், மைனஸ் டி எங்க கொண்டு போனோமா இருந்தால் ஜி மைனஸ் டி எங்களுக்கு தந்திக்கிறாங்க +100. கேட்டிக்கிற கேள்வி ஐ. தேறிய ஏற்றுமதி எக்ஸ் மைனஸ் எம். ஸோ இதையும் நாங்க மைனஸ் எம் எக்ஸ் மைனஸ் எம் எங்க கொண்டு போனோமாக இருந்தால் இங்க -50ன்னு தந்திக்கிறாங்க. ஸோ 500 சமன் ஐ சக 50. ஆகவே இந்த சக 50 இங்க வந்து கழிச்சா சய 50. அப்போ 500 சய 50 சமன் ஐ. ஐ சமன் 450. மூணாவது விடை. 24வது கேள்வியை பாருங்க. எல்லை நுகர்வு நாட்டம் எம்பிசி 0.9 உள்ள ஒரு பொருளாதாரத்தை கருதுக. அரசாங்கத்தின் மாற்றல் 500 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்குமாயின், சோ எம்பிசி 0.9 டெல்டா டிஆர் 500 இப்பொருளாதாரத்தின் வெளியீடு எந்த அளவினால் அதிகரிக்கும்? டெல்டா வைய கேட்டிக்கிறாங்க. டெல்டா அமௌண்ட் வரும்போது நாங்க மெயினா எதை யூஸ் பண்ணுவோம்? பெருக்கிய யூஸ் பண்ணுவோம். ஸோ பெருக்கி உங்களுக்கு தெரியும் 1 கீழ் எம்பிஎஸ்
KTR சமன் 1 கீழ் MPC 0.9 இருந்தால் MPS 0.1 சாரி மாற்றல் பெருக்கி இது KTR பெருக்கி. ஸோ மாற்றல் பெருக்கிட சமன்பாடு MPCயின் கீழ் 1 கீழ் MPS இல்ல MPCயின் கீழ் MPS. அப்போ MPC 0.9 MPS 0.1 ஆகவே பிரிச்சா 9 வரும். சமன் டெல்டா Y சமன் KTR தர டெல்டா TR. ஆகவே KTR 9 டெல்டா TR எங்களுக்கு தந்திக்கிறாங்க 500. ஆகவே டெல்டா Y 4500 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கும். எத்தனாவது விட? 4வது விட. KT வரி பெருக்கிட சமன்பாடு மைனஸ் MPCயின் கீழ் MPS மைனஸ் MPCயின் கீழ் MPS. KTR பெருக்கி அதாவது மாற்றல் பெருக்கி MPCயின் கீழ் MPS. இருபத்தி அஞ்சாவது கேள்வி. கருதுகோள் ரீதியான பொருளாதாரத்தில் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10,000 பில்லியன் ரூபாவாகவும் நிறைத்தொழில் மட்ட மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8,000 பில்லியன் ரூபாவாகவும் இருப்பேன் பின்வருவனவற்றுள் எக்கொள்கை கலப்பு பொருளாதாரத்தில் எந்நிலைமையை நோக்கி நகர்த்தக்கூடும். அதாவது மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10,000-உம் நிறைத்தொழில் மட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8,000-உம் இருக்குமாக இருந்தால் இது என்ன நிலைமை? பணவீக்க இடைவெளியை குறிக்குது. அப்படித்தானே? பண வீக்க இடைவெளியை குறிக்குது. எப்படி? இது Y ஈக்குவல் E, இதுல EF நிறைத்தொழில் மட்ட வெளியீடு இங்க இருக்குது YF. இந்த நிறைத்தொழில் மட்ட வெளியீடு தான் அவங்க எத்தனை சொல்றாங்க? 8,000. ஆனா மெய் மொத்த உற்பத்தி 10,000 இருக்குது. ஸோ இது கூடுது. E1. ஸோ இந்த இடத்துல Y1 10,000 சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடந்திக்குது? மொத்த கேள்வியில் ஒரு அதிகரிப்பு ஒண்ணு ஏற்பட்டிக்குது. இந்த இடைவெளி தான் பணவீக்க இடைவெளி. அப்படித்தானே? இந்த இடைவெளி அதாவது இந்த YFலயே வார நீங்க நோட்ஸ்ல படிச்சுப்பீங்க. நோட்ஸ் வீடியோ போடும்போது நான் தெளிவா போடுவேன். இந்த இடைவெளி பணவீக்க இடைவெளியாக சொல்லப்படும். அப்போ பணவீக்க இடைவெளின்னு சொல்லும்போது என்ன நடந்துக்குதுங்க? மொத்த கேள்வியில ஒரு அதிகரிப்பு ஒண்ணு ஏற்பட்டுக்குது. அப்போ மொத்த கேள்வியில அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் மக்களோட கையில இருக்கிற காசோட அளவு அதிகரிக்கிறது. அப்ப அது ரிலேட்டடான ஆன்சரை தான் நாங்க பார்க்கணும். முதலாவது விடைய பாருங்க. வரிகளில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சி. வரிகள் குறையும் போது மக்களோட கையில இருக்கிற காசோட அளவு கூடும். கொள்கை வட்டி வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. வட்டி வீதம் கூடும்போது கடன் எடுக்கிற அளவு குறைஞ்சி மக்களோட கையில போற காசோட அளவு குறையும். சோ இந்த விட வராது. வரிகளில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. ஓகே, வரிகள் வீழ்ச்சி அடையும் போது பண நிரம்பல் கூடி மக்களோட கையில போற காசோட அளவு கூடி மொத்த கேள்வி கூடும். வட்டி வீதம் குறையும் போதும் கடன் எடுக்கிற அளவு கூடி மக்களோட கையில போற காசோட அளவு கூடும். சோ 2வது விட பொருத்தமான விட. 3வது விடையை பாருங்க. வரிகளில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. திறந்த சந்தை நடவடிக்கைகளில் அரச பிணையங்களை விற்பனை செய்து அரச பிணையங்களை திறந்த சந்தையில விற்பனை செய்யும் போது பண நிரம்பல் என்ன செய்யும்? குறைவடையும். அரச கொள்வனவுகளில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு ஜி அதிகரிப்பு. நியதி ஒதுக்கு வீதம் அதிகரிக்கும் போது அங்க பண நிரம்பல் குறைவடையும். மிக பொருத்தமான விட 2வது விட. 26வது கேள்வியை பாருங்க. உமது வங்கி நடைமுறை கணக்கிலிருந்து பணத்தை மீள பெற்று அப்பணத்தை உமது கட்டில் மெத்தைக்கு கீழ் வைப்பீராக இருந்தால் M1 M2 ஆகிய பணக்கூட்டு தொகைகளில் என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. M1 உங்களுக்கு தெரியும். M1 ஈக்குவல் CP கரன்சி ஆஃப் பப்ளிக் மக்களோட கையில் உள்ள காசும் டிமாண்ட் டிபாசிட்டும் M1ல வரப்போகுது. M2ல M1
பிளஸ் சேமிப்பு நிலையான வைப்புகள் வரப்போகுது. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? டிமாண்ட் டிபாசிட் நடைமுறை கணக்கில் உள்ள காசை எடுத்து மெத்தைக்கு கீழே மக்களோட கையில உள்ள காசுல கொண்டு போய் போட்டீங்களா இருந்தால் M1ல எந்த விதமான மாற்றமும் நடக்காது, M2லயும் எந்த விதமான மாற்றமும் நடக்காது. ஆக பொருத்தமான விட மூணாவது விட. 27வது கேள்வியை பாருங்க. பணத்தின் தொகை கோட்பாட்டின் எடுகோளின்படி பண நிரம்பல் 10% அதிகரிக்குமா இருந்தால், பணத்தின் கோட்பாடு தெரியும். MV ஈக்குவல் பி டி. இதுல வியும் டியும் மாறாத நிலையில என்ன நடக்கும்? எம் மாற்றம் அடைகிற அதே நேர்விகித சமனால இந்த பியும் மாற்றம் அடையும். இதுல டீங்கிறது மெய் உற்பத்தி, பிங்கிறது பெயரளவு உற்பத்தி, அப்படித்தானே? இதுல வியும் டியும் மாறாத நிலையில இங்க என்ன சொல்றாங்க? பண நிரம்பல் 10% அதிகரிக்குமா இந்த பண நிரம்பல் 10% அதிகரிக்குமா இந்த பியும் அதே 10% அதிகரிக்கும். இது என்னது? பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சோ பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10% அதிகரிக்கும், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாது இருக்கும். முதலாவது விட பொருத்தமான விட. 28வது கேள்வி தூண்டல் பணவீக்கத்திற்கான காரணம். மேல நாங்க சொன்ன அதே விஷயம், மக்களோட கையில காசு அளவு கூடும் போது கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படும். வரிகளில் ஏற்படும் அதிகரிப்பு, அது நேர்வரியாக இருந்தாலும் நேரில் வரியாக இருந்தாலும் அது கேள்வி தூண்டலை ஏற்படுத்தாது. மக்களோட கையில வரி கூடும் போது மக்களோட கையில காசு அளவு குறையும். உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் போதும் கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படாது. அரசாங்கத்தின் பொருட்கள் சேவைகள் கொள்வனவில் ஏற்படும் வீழ்ச்சியின் போதும் கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படாது. ஏன் கேள்வி தூண்டல் பணவீக்கம்? மொத்த கேள்வி அதிகரிக்கிறதுக்கான காரணம் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ்ல ஏற்படுற அதிகரிப்பு, அப்படித்தானே? அப்ப ஜி அரச கொள்வனவுல ஏற்பட வீழ்ச்சி மூலமாக மொத்த கேள்வி அதிகரிக்காது. சோப்புல மத்திய வங்கி பிணையங்களை கொள்வனவு செய்கின்ற போது அது கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். மேல பார்த்தோம் நாங்க விற்பனை செய்யும் போது, விற்பனை செஞ்சா அங்க கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை குறைக்கும், கொள்வனவு செய்யும் போது கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். 29வது கேள்வியை பாருங்க. தேவைப்பட்ட ஒதுக்க வீதத்தை பேணும் ஒரு வணிக வங்கியில் உள்ள நடைமுறை கணக்கில் ஒரு நபர் 5000 ரூபாவை வைப்பிலிடுவாராக இருந்தால் அதன் உடனடி விளைவாக என்ன மாற்றம் நடைபெறும்? அப்போ நாம லாட்சியில வச்சுக்கிற காசை கொண்டு போயிட்டு பேங்க்ல போடுறோம். மேல சொன்ன மாதிரி தான். லாட்சியில வச்சுக்கிற கரன்சி, கையில வச்சுக்கிற லாட்சியில உள்ள காசை கொண்டு போய் என்ன செய்யறோம்? டிமாண்ட் டிபாசிட்ல போறோம். சோ M1 பண நிரம்பலில் மாற்றம் நடைபெறுமா? பண நிரம்பலில் எந்த விதமான மாற்றமும் நடைபெறாது. ஆகவே பண நிரம்பலில் மாற்றம் நடைபெறாது. இது மட்டும்தான் தந்திக்கிற விடையிலேயே மாற்றம் இல்லைன்னு தந்திக்கிறாங்க. சோ அதனோட சேர்ந்த விஷயமா வணிக வங்கியில மெய் ஒதுக்குகள் காணப்படுறதால எதிர்காலத்தில் பண நிரம்பல் விரிவடையலாம். மூணாவது விட பொருத்தமான விட.